வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். 3330 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3310 சப்போர்ட் எடுத்து 3360 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிற்க முடியாமல் இந்த 3320 மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணோன்னா 3260 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. இறுதியாக 3287 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 3260 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3285 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்தது நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 220 பக்கமாக ஓப்பன் ஆகி மேலே போக முடியாமல் தொடர் சரிவை கொடுத்துருக்கு. 213 பல தடவை நின்றுட்டு மேலேயும் போக முடியாமல் மறுபடியும் சரிவை கொடுத்து 210 வரைக்கும் வந்து 211 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 212 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 213க்கு மேலே மார்க்கெட் போச்சுதுன்னா பை பண்ணிவிட்டு 211 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 586 பக்கமாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் 582 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 586 பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டாக மாற்றி 592 வரைக்கும் போயிட்டு 587 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 586க்கு கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை 586க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 582 பக்கமாக வந்தால் பை பண்ணி 581 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 587க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா பை பண்ணி 585 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1208 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் 1212 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சரிவை கொடுத்து 1197 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து 1206 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக அதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் 1216 வரைக்கும் போயிட்டு 1213 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க் பண்ணியிருக்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 1214 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1210 வரைக்கும் பை பண்ணி 1208 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இறுதியாக நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று சில்வர் மினி மார்க்கெட் ஒரு கேப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது 61,000 பக்கமாக ஓப்பன் ஆகி 60,600 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மிகப்பெரிய தொடர் ஏற்றத்தை கொடுத்து 63,400 வரைக்கும் போயிட்டு 63,160 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 62,800 பக்கமாக வந்தால் பை பண்ணிவிட்டு 62,400 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.